ஏய், உனக்கு அறிவு இருக்குதா இல்லையா? காலங்காத்துல நீ பாட்டு கதை தட்டிட்டு இருக்க. சார், உங்க வீட்ல இருந்து 4-5 நாளா குப்பை வரல, அதுக்காக தான் கதவை தட்டினேன். அதுக்கு போய் அறிவு இருக்கா இல்லையான்னு கேக்குறீங்க. நீங்க பேசுனது தப்பு சார், சாரி கேளுங்க. இது நான் உங்ககிட்ட சாரி கேட்கணுமா? நானும் கால் வந்து சாரி கேட்கணுமா? குப்பல்ற வேலை பாக்குற உனக்குலாம் என்னடி மரியாதை? அதை நீ கேட்டு வேற வாங்குற. சிப்படி செருப்பால் அடிப்பண்டா நாயே. யாரை பார்த்து வாடி போடின்னு சொல்ற? ஏய், என்னடி மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க? அப்படித்தான்டா பேசுவேன். உனக்கு இருக்க வெக்கம், மானம், சூடு, சொரணா அதே மாதிரிதான் எனக்கும் இருக்கு. உன்னை சொன்ன உடனே உனக்கு கோவம் வருது இல்ல, அதே மாதிரிதான் எனக்கும் வரும். கிவ் ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட். இங்கிலீஷ்ல ஒரு 2 வார்த்தை பேசிட்டுனா நீ நானும் ஒன்னாயிடுவோமா? நான் சென்னையில இருக்க பெரிய ஐடி கம்பெனில மேனேஜரா வேலை பார்த்துட்டு இருக்கேன். நீ குப்பல்ற வேலை பார்க்குற. இதுதான் உன் தகுதி, இதுதான் உன் அடையாளம், இதுதான் உன் ஸ்டேட்டஸ். ஹலோ, இங்க பாருங்க, நான் ஒன்னும் குப்பல்ற ஆள் கிடையாது. நான் தூய்மை பணியாளர், புரியுதா? உங்களுக்கு உங்க ஐடி கம்பெனி வேணா வசதியா இருக்கலாம், ஆனா அதுக்காக எல்லா வேலையும் கேவலமா பார்க்காதீங்க. எந்த வேலையும் கேவலம் கிடையாது. நம்ம செய்யற வேலைக்கு நம்ம எவ்வளவு உண்மையா இருக்கோங்கிறது தான் முக்கியம். காலங்காத்தாலே அட்வைஸ் பண்றதுக்கு வந்துட்டா உன்னால எனக்கு தாண்டி டைம் வேஸ்ட். சிப்ப நேற்று இன்டர்வியூக்கு வந்து ஃப்ரெஷர்ஸ் எடுத்தீங்கல்ல, எத்தனை பேர் வேலைக்கு எடுத்திருக்கீங்க? அதில் ஒரு ஆள் மட்டும் தான் சார் எடுத்திருக்கோம். என்னங்க சொல்றீங்க? 80 பேருக்கு மேலே இன்டர்வியூ அட்டன் பண்ணாங்க, ஒருத்தர் தான் செலக்ட் பண்ணிருக்கீங்களா? ஆமாம் சார், அந்த ஒரு ஆள் மட்டும்தான் நாலேஜபிளாக இருக்காங்களா. அது இல்லாமல் அவங்க நம்ம கம்பெனி ஃபியூச்சராக பார்க்கலான்னு சொல்லிட்டு ஹெச்ஆர் டீம்லேயே பேசிக்கிறாங்க சார். சூப்பர், அவங்கள உடனே வந்து ஜாயின் பண்ண சொல்லுங்க. ஓகே சார். கமெண்ட் சார். எஸ் கமெண்ட். ஏய், நீ அந்த குப்பல்ற பொண்ணு தானே? ஏன் சார், நாங்களாம் படிச்சு ஐடியில் வேலைக்கு வரக்கூடாதா? இல்ல, நீ அந்த குப்பல்ற சாரி தூய்மை பணியாளர் தானே வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க. இப்போ என்ன ஐடி கம்பெனியில் வேலைக்கு வந்திருக்கீங்க? குடும்ப கஷ்டத்தினால தான் சார் காலையில் தூய்மை பணியாளராக வேலை பார்த்துட்டு ஈவினிங் காலேஜ் படித்து இந்த டிகிரியை கம்ப்ளீட் பண்ணேன். ஐம் சாரி, அன்னைக்கு நான் உங்ககிட்ட ரொம்ப ஒரு மாதிரி தப்பாக பேசிட்டேன். பரவாயில்ல சார், நான் அதெல்லாம் எதுவுமே ஞாபகம் வச்சுக்கல. ஏன்னா டெய்லி எங்களை யாராவது இப்படி அசிங்கப்படுத்திட்டு தான் சார் இருக்காங்க. நான் யாருன்னு எனக்கு தெரியும், என் தகுதி என்னன்னு உங்களை விட எனக்கு நல்லாவே தெரியும் சார். சாரிங்க, ஒருத்தர் பார்க்குற வேலையை வச்சு அவங்களோட தகுதியை முடிவு பண்ணக்கூடாதுங்கிறத உங்களை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு நிமிஷம், இந்தாங்க உங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர். மாதம் 30K சேலரி. நாளைக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சார், நம்ம எந்த வேலை செய்கிறோங்கிறது முக்கியம் இல்லை, நம்ம செய்கிற வேலைக்கு எவ்வளோ உண்மையாக இருக்கோங்கிறது தான் முக்கியம். தேங்க்யூ சார்.